ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்துட்டு யூத் மீட்டிங் போனீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. போனவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்துட்டு சாம்பாஸ்டர் பின்னால் தான் உட்காந்துருந்தோம். எப்பா எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்களேன். ஃபேமிலியாக சிம்பிளுங்க. இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கான பாஸ்டர் மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. அவங்க ஜீவன் பாஸ்டர் அவங்க தான் மெசேஜ் கொடுத்தாங்க. விசுவாசத்தை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு வாலிபர்களுக்கு இவ்வளவு யூத் வந்திருக்காங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை பேருமே வந்துட்டு காட்ஃபுல்ல எப்படி இருக்காங்க பாருங்களேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாம் பாஸ்டர் ரொம்ப சிம்பிளுங்க. அவர் வேறு லெவல், சொல்லவே முடியாது. இப்படி மக்களோட மக்களாக நம்ம யூத்தாக சிம்பிள் மேன்னா அவர் தான் சொல்லுவேன். ஒன்று பெரிய சர்ச்சோட பாஸ்டர் மாதிரியே அவர் இல்லை. இப்படி தான் உட்காந்துருந்தாங்க. ஜீவன் பாஸ்டர் இங்கிலீஷ் பாட்டு பாடினாங்க, தமிழ் பாட்டு பாடினாங்க. அப்புறம் சாம் பாஸ்டர் வேறு பாடினாங்க. விசுவாசம் எப்படி ஜீசஸ் கிறிஸ்ட்டை கேட்குறதுனால தான் விசுவாசம் வளரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாம் பாஸ்டர் ஸ்டேஜ் ஏறினோடனே ஒரே சவுண்டு, ஒரே கற்று தான். அவர் பேசவே விடலை. அவ்வளோ ஒரு சவுண்டு, அவ்வளோ ஒரு கற்று. அந்த அளவு வாலிபர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்டேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க. லாஸ்ட்டு வரையிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யங்கர்ஸ் தான் இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. சாம் பாஸ்டர் என்ன பாட்டு பாடினாங்கன்னு கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். அப்புறம் சாங் பாடிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.